ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, இந்த காலை வேளையிலே இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக மீண்டுமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். இதோ காலை வேளையிலே எழும்போது ஆண்டவரே நல்ல மழையை எங்களுக்கு தந்து வருகிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த மழையினாலே எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் காத்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இறை வார்த்தைக்காக வருகிறோம். ஆண்டவரே, நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதை ஆண்டவருடைய வார்த்தையாக நாங்கள் கேட்கும்போது நீர் எங்களுக்கு எல்லா ஆசிரியர்களையும் தந்து வழி நடத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உதவிகளை தந்து வழி நடத்தும். அடைய நண்பர் சாரும் சாகசாரி எடுத்து நீர் பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக 81வது பாடலாகிய வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே என்ற பாடலை அவருடைய இணைந்து நாம் பாடுவோம். 81வது பாடல். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதாமே, ஏதோ வரையில் ஹேமாயே வளமாய் காத்தயம் துரையே மிக வந்தனம், வரையில் எமாயே வளமாய் காத்தயம் துரையே மிக தந்தனம், சந்ததம் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர் சூரர் பதியே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர் சூரர் பதியே, சர்வ வியாபகமும் எமை சார்ந்து தற்காத்ததோவே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நிதமே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நிதமே, சர்வ வல்லபமதும் எமை தாங்கினதும் பெரிதே, சத்ய சருவே சுரனே கிருபாகரனே உன் சர்வத்துக்கும் துதியே, சத்ய சருவே சுரனே கிருபாகரனே உன் சர்வத்துக்கும் துதியே,
உந்தன் சருவ ஞானமும் எங்களுள்ளிந்தீரியம் யாவையும் பார்த்தாலோப்பே தருங்காவலே உன் அருளுக்கோ தரும் புகழ் துதி துதியே. பார்த்தாலோப்பே தருங்காவலே உன் அருளுக்கோ தரும் புகழ் துதி துதியே. மாறா பூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உந்தன் வாக்கு தவறாதருளே பொழிந்திட்ட வல்லாவேகும் துதியே. உந்தன் வாக்கு தவறாதருளே பொழிந்திட்ட வல்லாவேகும் துதியே. வந்தனம் வந்தனமே தேவ துந்தோமி பொன்னிதாமே. ஏதோ வரையில் எமாயே வளமாய் காத்தயம் துரையே மிக சந்ததம். ஏதோ வரையில் எமாயே வளமாய் காத்தயம் துரையே மிக சந்ததம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த அருமையான குளிர்ச்சியான காலை வேளையிலே வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டே கடவுளுடைய வார்த்தை, அது பவுலடிகளார் தீமத்தேயுவுக்கு எழுதிய கடிதம் 2ஆம் கடிதம் 3ஆம் அதிகாரம் 4:14 முதல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரையில நம்ம பார்க்க போகிறோம். தீமத்தேயுக்கு பவுல் சொன்ன இறுதி அறிவுரை என்று நம்ம பார்க்கின்றோம். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாய் வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கு கடவுள் தம் மக்களை தெரிந்தெடுக்கிறார். அதே வேளையில் தெரிந்தெடுத்தவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். தெரிந்தெடுக்கும் போது அவங்க எப்படின்னா இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கை ஒழுக்கக்கேடாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கலாம், கடவுளுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் தெரிந்தெடுத்துட்டார். தெரிந்தெடுத்த பிறகு அவங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் இங்கே பார்க்குறோம். அப்போ நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வரும்போது நீ கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். எதை கற்றுக்கொண்டார் தீமத்தேயு என்றால் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டார். ஆமென். இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம சீர்திருத்தல் மாதத்தில் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அதை நான் நினைவுபடுத்துகிறேன். கடவுளுடைய வார்த்தையை அவர் கற்றுக்கொண்டு அவருடையத்தில்
இந்த கடவுளுடைய வார்த்தையில நிலை நின்றார். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கு நம்முடைய ஊழியக்காரர்கள் கடவுளுடைய வார்த்தையில நிலை நிற்க வேண்டும். நம்முடைய வாலிப பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தையில நிலை நிற்க வேண்டும் என்பது கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதமாக நம்ம பார்க்கின்றோம். அதே நேரத்தில் யாரிடம் கற்றார் என்பது நமக்கு தெரியும். யாரிடம் கற்றார்? அவரிடம் தான், பவுலுடைய இடத்துல கற்றுக்கொண்டார் இல்லையா? இப்போ பவுல் தீமோத்தேயுவுக்கு மிக சிறப்பாய் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் அவர் நிலைத்து நிற்கணும். நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. பாருங்க, குழந்தை முதலே கடவுள் வார்த்தை, அதாவது இயேசுவின் வார்த்தையை அவர் கற்றிருக்கிறார். அது இன்னும் விசுவாசத்தை அவருக்கு பெருக்குகின்றதாய் இருக்கிறது. அதே போல கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அப்போ கடவுளுடைய வார்த்தையை பற்றி அவர் சொல்றார், மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. கடவுளுடைய வார்த்தை என்பது கடவுளின் தூண்டுதல் பெற்றிருக்கிறது. அது எதற்கெல்லாம் யூஸ் ஆகுது? கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாய் வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்க, கடவுளுடைய வார்த்தை வெறுமையா இல்லாம அது நம்மை கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், இல்லையா, நேர்மையாய் வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளதா இருக்கிறது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். அப்போ கடவுளுடைய வார்த்தை தான் நம்மளை பயிற்றுவிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாலிபர்களாக இருக்கும்போது நிறைய தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வாலிப பிள்ளைகள் தான் இன்னைக்கு ரொம்ப அந்த வல்னரபிள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வல்னரபிள் என்று சொன்னால் சீக்கிரமாக அவங்க பாவம் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை இங்கே பவுல் சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தையில நீங்க நிலைத்து நிற்க வேண்டும், தேர வேண்டும் என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்க போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டு, அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கடிந்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் சுய நாட்டவர்களுக்கு கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டி கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாய் நீ செய் என்று சொல்லுகின்றார். இப்போ கடவுளுடைய ஊழியத்தை செய்ய பவுலடிகளார் இங்க தீமோத்தேயுவை என்கரேஜ் பண்றார். கடவுள் ஊழியம் என்பது முக்கியமானதுப்பா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கடவுளுடைய வார்த்தையை அறிவி. ஏன்னா இது கடைசி காலம் இல்லையா? ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. நிறைய பேர் என்ன செய்வாங்க, தங்களுக்கென கள்ள போதகர்களை திரட்டி கொண்டு அவங்க செவிக்கு நல்லதா இருக்கிறத தான் கேட்டுப்பாங்களாம். நீ ஆசீர்வாதமா இருப்ப, கடவுள் உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், மனைவி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், உனக்கு கார் கொடுப்பார், பஸ்ஸு கொடுப்பார் அப்படின்னு சொல்றத மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அதே நீ செய்யறது தவறு, நீ கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிற, நீ உன் மனைவிக்கு துரோகம் செய்கிற, நீ கணவனுக்கு துரோகம் செய்கிற அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் உண்மையான கடவுளுடைய வார்த்தை என்ன? பாவத்தை சுட்டி காண்பிக்க வேண்டும். நீ செய்கிறது பாவம், நீ கடவுளுடைய பிழையா இருந்து தப்பு செய்து கொண்டிருக்கிறாய், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற சிந்தனையை, மனப்பான்மையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற பெரிய அழைப்பாகவும் இதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் சொல்றாரு, ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாய் படைக்கிறேன், நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகை. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார். என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே பவுல் தன்னுடைய மரணத்தை அவர் விரும்புகிறதை இங்கே பார்க்கிறோம். அடுத்தது ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், ரிமைனிங் ஃபெய்த்ஃபுல்
in a challenging world. Remaining faithful in a challenging world. Paul's second letter to Timothy emphasizes the importance of remaining faithful in the face of adversity. Main theme, the passage highlights the need for believers to stay grounded in Scripture, remain faithful to their calling, and fulfill their ministry. Remaining faithful to Scripture. The importance of Scripture. Scripture is profitable for teaching, rebuking, correcting, and training in righteousness. Equipping the believer. Scripture equips believers for every good work. Preaching the word. The charge to preach. Paul charges Timothy to preach the word, emphasizing the importance of proclaiming the gospel. Persistence and patience. Timothy is encouraged to persistent and patient in his ministry. The reality of departure from the faith. Departure from the faith. Some will depart from the faith. Prioritizing myths and endless genealogies. The need for faithfulness. Believers must remain faithful to the truth and not be swayed by the false teachings. Fulfilling ministry. The call to ministry. Believers are called to fulfill their ministry. Demonstrating courage and endurance. How can we apply this in our lives? The key takeaways. The importance of Scripture. Scripture is essential for equipping believers and guiding them in their faith. Faithfulness in ministry. Believers are called to remain faithful in their ministry, demonstrating courage and endurance. The need for persistence. Persistence and patience are crucial in ministry, especially in the face of adversity. சில கிராஸ் ரெஃபரன்ஸஸை பார்க்குறோம். 2 பேதுரு 1:19-21 கடவுளுடைய வார்த்தையே படிக்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 4:13 கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கின்னு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 20:28-31 எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்க வேண்டும். அதே போல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர், கடவுளுடைய வார்த்தை. சங்கீதம் 119 அதிகாரம் முழுசை நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. எபிரேயர் 4:12 இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் மினிஸ்ட்ரி, அப்படியே ஊழியத்தை செய்ய வாஞ்சியார்னு சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 4 பார்க்குறோம். அதே போல் கொலேசியனில் 1 பார்க்குறோம். பர்சிஸ்டன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் பொறுமையில் பார்க்குறோம். எபிரேயர் 12:1-3, யாக்கோபு 1:2-4. அதே போல் 1 தீமோத்தேயு 3:16 கடவுளுடைய வார்த்தை. 2 கொரிந்தியர் 4:7-12 பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். கடவுளுடைய வார்த்தை. எரேமியாவுடைய அழைப்பு எரேமியா 1:4-19. இசைக்கேல் அழைப்பு 2ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரையில். அன்பான தேவ பிள்ளைகளை, நாமும் கூட கடவுளுடைய வார்த்தையிலே நிலைத்து நின்று ஆண்டவருக்காக வல்லமையான ஊழியம் செய்ய தூய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையும் கிருபை நிறைந்தவரே, காலை வேளைக்காய் மீண்டும் நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் இப்படி கிருபை எங்களோடு தங்கியிருக்கட்டும் ராஜா. கொடுத்து வருகிற மழைக்காய் நன்றி. மழையினாலே இப்படி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதவண்ணா எங்களை காத்துள்ள வேண்டும் என்று கெஞ்சியம் என்றார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்பர் சாரி மேஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதை ஆசீர்வதிங்க. அன்புக்குரிய சக சர்க்கார் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஊழியத்தில் நேரோடு இணைந்து பயணிப்பது பெரிய ஆசீர்வாத ராஜா. அதே போல் அவர்களையும் ஆசீர்வதி, பயணிகளை ஆசீர்வதி, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பணிகளை ஆசீர்வதிங்க. அடேனும் ஆண்டவரை பாவனப்பள்ளி போதவட்டத்தில் ஊழியம் செய்கிற போது நம்முடைய கிருபைகளோடு இருக்கட்டும். பாவனப்பள்ளி திருச்சபை, மின்னூர், வடகரை, மேல்சனம் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க, வழிநடத்த வேண்டும் என்று எஞ்சியும் என்றாடுகிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசன்னம் இந்த நாளிலே நம்முடைய பணிகளையும் பயணிகளையும் ஆசீர்வதிக்கட்டும். வியாதியஸ்தர்கள், பலவீனமாக இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம். கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. இதோ இன்றைக்கு பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய தாய் திருநாடாகிய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஆட்சி செய்கின்ற தலைவர்கள், தமிழ்நாட்டின் தலைவர்கள், ஆண்டவரை உலக தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். இறை அமைதி சமாதானத்தை இந்த நாட்களிலே தர வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடுகிறோம். தொடர்ந்து இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நடைபெற போகிற சபை சங்க தேர்தல், ILC தேர்தல் எல்லாம் ஆசீர்வதிங்க. உம்முடைய மக்கள், நல்ல மக்கள் ஆண்டவரே வந்து ஊழியத்தை செய்ய அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இதோ எங்களுடைய அருமையான ஆண்டவரே மக்கள் காசா போரிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அதற்காக நன்றி. இன்னும்
அமைதி சமாதானத்தை அங்கே ஏற்படுத்தி தாரும். இழந்து போன வாழ்வை மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அதே போல் ஆண்டவர் உக்ரைன் ரஷ்யா போரும் முடிவுக்கு வந்தால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் ஆண்டவரின் தேவனை நிறுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உலகத்தில் எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நீர் ஆண்டவர் பிரசன்னமாக இருந்து இப்படி ஆட்களை அனுப்பி அங்கே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளின் இறை அமைதி சமாதானத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். ஊழியத்தையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை மகன் தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.